தற்போது கிடைத்த அண்மை செய்தி, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மலர்கொடி, ஹரிஹரன் ஆகியோரை செம்பியம் போலீசார் கைது செய்த தற்போதைய செய்தி இது. தற்போதைய முக்கிய செய்தி, பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 2 பேர் தற்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மலர்கொடி மற்றும் ஹரிஹரன் ஆகியோரை பெரம்பூர் செம்பியம் போலீசார் இப்பொழுது கைது செய்திருக்கும் தற்போதைய செய்தி இது. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சில நாட்களுக்கு முன்பு பெரம்பூர் செம்பியம் பகுதியில் அவரது வீட்டின் அருகிலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இப்போது மேலும் 2 இந்த படுகொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 2 கைது. முன்னமே பலரை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கும் நிலையில் மலர்கொடி மற்றும் இன்னொருவரை செம்பியம் போலீசார் அதிரடியாக தற்போது கைது செய்திருக்கிறார்கள். கைதான 11 பேரில் தப்பியோட முயற்சித்ததாக ரவுடி திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் இப்பொழுது மேலும் 2 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தற்போது இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன், அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பல்வேறு திடுக்கிடும் திருப்பங்கள், அந்த படுகொலையே யாரும் எதிர்பார்க்காத ஒன்று, இந்தியாவையே அதிர வைத்த இந்த கொலை சம்பவத்தில் மேலும் 2 தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் ஆய்வறிக்கை. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக 11 பேரை காவல்துறையினர் கைது செய்தார்கள். அதில் ஒருவர் ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். 10 பேர் நீதிமன்ற காவலில் பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 10 பேர் அளித்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தற்போது மேலும் 2 பேரை செம்பியம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதில் ஒருவரது பெயர் மலர்கொடி, இன்னொருவர் பெயர் ஹரிஹரன். மலர்கொடி வழக்கறிஞராக இருக்கிறார். பிரபல தாதா சோத்தம் சேகருடைய மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல இவரது மகன் அழகுராஜாவும் ரவுடியாக இருக்கிறார். ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அருளுக்கும் மலர்கொடிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இந்த வழக்கில் மலர்கொடி இந்த கொலை சம்பவத்திற்கு உதவி செய்ததாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அது தொடர்பான சில ஆதாரங்களும் சிக்கியிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது மலர்கொடி மற்றும் ஹரிஹரன் 2 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் இவர்களுக்கு முழுமையான என்னென்ன தொடர்புகள் இருக்கிறது என்ற விவரங்களை காவல்துறையினர் இதுவரை தெரிவிக்கவில்லை. விசாரணை என்பது நடந்து கொண்டிருப்பதாக மட்டும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி சுப்பிரமணியன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.